இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆலு பராட்டா. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக சீனி, அப்புறம் கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு எடுத்து தூர வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் இடித்து வச்சுக்கலாம். நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லை, நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும். உப்பு வரப்பு கரெக்டாக இருக்கான்னு இல்லை பார்த்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுருங்க. அப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சைடில் மட்டும் அமுத்தி விடுங்க. சென்டரில் கொஞ்சம் குண்டாக இருக்கணும். இது அப்புறம் ஒரு உருண்டையை வச்சுட்டு நல்லா சுற்றி திருகி விட்டுட்டு நல்லா உருட்டிக்கோங்க. எல்லா இடமும் ஒரே அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நல்லா வந்துடும். இந்த மாதிரி உருட்டிட்டு டவாவில் போட்டு நல்லா நெய் போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து க்ரீன் சட்னி, அப்புறம் ஸ்வீட் சட்னி, சாஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.